தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன். என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். வெறும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழு தகவல் என்னங்கிறத முழுசாக அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, மொத்தம் எத்தனை விதமான பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இல்லாமல் இன்னும் 8 விதமான பதவிகள், மொத்தம் 9 விதமான பதவிகள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆரம்ப சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 உங்களுக்கு 26,000 உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் அப்படின்னா 67,000 ரூபாய். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க, அதுவும் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மார்ச் 2024 தான் லாஸ்ட் டேட். அது சாயந்தரம் 4:30 மணிக்குள்ளே இமெயில் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் நீங்கள் எதுவும் அனுப்பணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி இமெயில் மூலிமா அனுப்பிச்சா மட்டும் போதும். 38 மாவட்ட மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க. அதுக்கப்புறமா என்றைக்கும் அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன போஸ்டிங், 9 விதமான பதவிகளில் என்ன பதவி. இந்த இடத்துல உங்களுடைய பெயர், யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய பெயர். இந்த இடத்துல அவங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய ஜெண்டர், அதாவது மேலா ஃபீமேலா ட்ரேஸ் ஜெண்டர் என்னவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே டேட் ஆஃப் பர்த், இதே ஃபார்மெட்டில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேரிடா அன்மேரிடா ஏதோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே ஏஜ், உங்களுக்கு எத்தனை நாள், எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் பிறந்து அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கே நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டி சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன, இந்த அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வேறு அட்ரஸ் அப்படின்னா வேறு அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர். இந்த இடத்துல மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே இமெயில் ஐடி, இங்கே என்ன கேட்டகரி நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது குவாலிஃபிகேஷன்ஸ், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி, டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, அதர் எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, எந்த சப்ஜெக்டில் படிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஏதாவது முன் அனுபவம், அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க, டெம்பரவரியாக இல்லை கான்ட்ராக்டாக, அங்கே உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி, உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா செக்லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வச்சு அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் PDF ஃபைலாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் வைக்கணும். 10th or 12th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. டிகிரியா டிப்ளமோ என்ன படிச்சிங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதெல்லாமே இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஒரே சிங்கிள் PDF ஃபைலாக. டிக்ளரேஷன் படித்து பார்த்துக்கோங்க. இங்கே மறக்காமல் உங்களுடைய பெயர் போட்டுக்கோங்க. இங்கே ஊர் மற்றும் டேட்டு, இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷன் பற்றின முழு தகவலையும் பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். 23/2/2024 அன்றைக்கி இந்த வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இமெயில் மூலிமா மட்டும்தான் அனுப்ப முடியும்னு. இதுதான் அதுக்கான இமெயில் அட்ரஸ். ஓகேங்களா, projectscrap.medonco@gmail.com.
ஆல்ரெடி சொன்னோம் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8/3/2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 4:30 மணிக்குள்ளே அனுப்பணும். 4:30 மணிக்கு மேலே போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வில் பி ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் ஆன் தயர் சிவி. உங்களுடைய ரெஷ்யூமில் இருக்கிறத வச்சு தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக. ஓகேங்களா? ஓகே, 9 விதமான பதவிகள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் டு மெடிக்கல் ஆஃபீஸர். இதுக்கு கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட். ஓகேங்களா? படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,000 ரூபாய், கூடவே ஒரு 12,000 ரூபாய் உங்களுக்கு ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் மெடிக்கல். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எம்பிபிஎஸ்ஸோ படித்தவங்களோ இல்லை மாஸ்டர் டிகிரி வெட்டினரி சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 67,000 ரூபாய் ப்ளஸ் 12,000 ரூபாய் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1 நான் மெடிக்கல். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை இன்டிகிரேட்டட் பிஜி டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 56,000 ரூபாய் ப்ளஸ் 18% ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1 நான் மெடிக்கல் பயோஸ்டாட்டிக்ஸ். இந்த வேலைவாய்ப்புக்கு பயோஸ்டாட்டிக்ஸ் ஃபீல்டில் நீங்கள் கிராஜுவேட்டோ இல்லை இன்டகிரேட்டட் பிஜி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 56,000 ரூபாய் சம்பளம், கூடவே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வழங்குறாங்க. 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ். இதுக்கு எம்காம், எம்பிஏ ஃபினான்ஸ் இல்லை சிஎம்ஏ இல்லை சிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 36,600 ரூபா சம்பளம், 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஆர் எம்எஸ்டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி சோசியல் ஒர்க், சோசியாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டில் இதே டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ரிலவெண்ட் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். 36,600 ரூபா சம்பளம், மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது டெக்னிக்கல் சப்போர்ட் ஆஃபீஸர். இல்லைனா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட்டோ இல்லை இன்ஜினியரிங் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ ஐடிக்கு ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணலாம். 28,000 ரூபா சம்பளம், மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நர்ஸ் கிரேட் 3க்கான வேலைவாய்ப்பு. பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 28,000 ரூபாய் சம்பளம், கூடவே 18% ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லை ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 29,200 ரூபா சம்பளம், 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது பார்த்தீங்கன்னா முழுக்க இமெயில் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த இமெயில் ஐடி இது தான். இந்த இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/3/2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 4:30 மணிக்குள்ள என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்தந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களோட ரெஷ்யூம், அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரே பிடிஎஃப் ஃபைலாக ஸ்கேன் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பீஸ் தபால் மூலியமாலாம் எதுவும் அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான இமெயில் ஐடி. இது மூலிமா நீங்கள் இமெயில் மூலிமா மட்டும் அனுப்பிச்சா போதும். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.